எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டாளுடைய திருப்பாவை. ஏன்னா 8-10 வயசில் ஒரு இளையவல்லின்னு ஒருத்தர் சுவாமி, இளையவல்லி சுவாமின்னு அவர் எங்கள் குழந்தை, நான் என் ஏஜில் இருக்கிறேன். இப்போ ஆண் பெண் எல்லாரையும் உட்காந்துச்சு திருப்பாவை, அப்புறம் இந்த லக்ஷ்மி சோஸ்திரம், அப்புறம் கிருஷ்ணாஷ்டகம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அதனால எனக்கு முதல்ல 10 வயசில் படித்ததுனாலே முதல்ல ரொம்ப ஞாபகமும் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அப்போ அர்த்தம்லாம் தெரியாது, நான் மட்டுக்கு கற்றுண்டு விட்டுட்டேன். அப்புறம் நிறைய பேருக்கு வியாக்கியானங்கள், அர்த்தங்கள், விதமான இதெல்லாம் டிவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாமே சொல்கிறேன். அதெல்லாம நான் எப்போவும் உட்காந்து கேட்டுருப்பேன், பிடிக்கும் எனக்குங்கிறதுனால. பட் எனக்கு ஒரு வியப்பு என்னென்னா, அந்த ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தில் அவள் இன்னும் ஜாகிரஃபி படிச்சிருக்க மாட்டாள். நாம் ஜாகிரஃபியில் தான் வரும், சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியை சூரியன் அப்படியே உறிஞ்சிக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற குளிர் காற்றோடு சேர்ந்து அது மேகமாக மாறுறது, அப்புறம் அது கருத்துக்குது. அவள் அந்த பாட்டில் அத்தனையும் எழுதியிருக்காள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடுத்து ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவை. ஏன்னா அந்த டயத்தில் மழை இல்லை, அதுக்காகத்தான் இந்த பாவையில் ரொம்ப நோக்கராகும். அங்கே எப்படி கோகுலத்தில் அவள் பண்ணாலும் அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு எல்லாருமா பண்ணுறது. அதில் இது ஜாகிரஃபி பேஸ்டு. அதை எப்படி தெரிஞ்சு இவ்வளோ நாளாக எழுதினாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது எனக்கு. அதே மாதிரி மாரிமலை முழஞ்சல் மன்னி கிடந்துறங்குங்கிறதுல அந்த சிங்கங்கள் எப்பவும் மழை காலத்தில் இறைத்து கிடைக்காது இருக்குது. அதனால அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கும். அது அந்த மழை முடிஞ்ச உடன் நின்று ஆக்ரோஷமாக அந்த கண்ணெல்லாம் செவந்துட்டு பசியோடு எழுந்து ஒரு கர்ஜனை பண்ணுங்கிறது அந்த பாட்டில். அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? இவள் அதை அவ்வளோ அழகாக அதை பாடியிருக்காளே. அந்த மாறி மலை ஒழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அப்படின்னு அந்த நெருப்பு மாதிரி கக்கிண்டு அது எழுந்துக்கிறத பற்றி சொல்கிறது. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ரொம்ப உயர்வாக நல்லா இருக்குது. நாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பசங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்து அதுகளையும் அதனுடைய இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஒரு பாட்டுக்கும் எவ்வளவோ இருக்கும் அர்த்தம். அதுக்கெல்லாம் இது பண்ணாக்க நமக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா இது பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் சொல்லி கொடுக்கறது, செய்கிறது, அப்புறம் அதுகளை சொல்லிது, அதுகளை இது பண்ணுறது. இப்போ கொஞ்சம் நிறைய அது இருக்கு, எல்லாரும் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுறா. இன்னும் நல்லா பண்ணலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.